ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செல்வராஜ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டே பை டே வந்து நம்ம ஐடி ரிலேட்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்குது நம்ம சேனலில். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுதான் எரரு, ப்ளூ ஸ்க்ரீன் எரரு. நான் வந்து என்ன ஆச்சுன்னா, விண்டோஸ் அப்டேட் ஆன உடனே விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 ரெண்டுமே விண்டோஸ் அப்டேட் ஆன உடனே ஆஃப்டர் ரீஸ்டார்டிங் அப்புறம் இது ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்துட்டு ரிப்பீட்டு அப்படியே லூப்பிங்கில் இருக்குது. சரிங்களா? எப்படி இதை சால்வ் பண்ணலான்ட்டு நம்ம நிறைய சேனல்ஸ், நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அன்இன்ஸ்டால் அப்டேட் பண்ணுறது, ஸ்டார்ட் அப் ரிப்பேர் பண்ணுறது, செட்டிங்ஸ், EFI ஃபிம்மேர் ரீஸ்டோர் பண்ணுறது, கமாண்ட் ப்ரோபோட் பண்ணுறது எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. என்ன ரீசன்னா, இது வந்து லேட்டஸ்ட்டு மிஷின்ஸ்ன்றனால ஹார்ட் டிஸ்க்கு SSD வந்து டிடெக்ட் ஆகாது. தேர்ட் பார்ட்டி டூல்ஸு சம்திங் வேறு இன்டர்னலாக எதனா ஒர்க் பண்ணுறது இருந்தாக்க நமக்கு வந்து லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ லேட்டஸ்ட் மிஷின்ஸாக இருந்தால் நமக்கு ஹார்ட் டிஸ்க்கு ஷோ ஆகாது. ஸோ வந்து அதனால் நம்ம என்ன தான் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் நமக்கு அது ரெடி பண்ண முடியல. சரிங்களா? ரீஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. டெல்லு, HP, லெனோவா எந்த கம்ப்யூட்டர் இருந்தாலும் F12 வந்து டெல், ஏசர் லேப்டாப்பு, லெனோவா டெஸ்க்டாப் எல்லாமே இருந்தாலும், அது மாதிரி HPக்கு வந்து F9 கீபோர்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த பூட்டபிள் மீடியா வச்சு பூட்டபிள் பண்ணிவிடுங்க. இதுதான் அந்த பூட்டபிள் மீடியா. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ISO வந்து போட்டு பூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ரூஃபஸோ இல்லை வென்ட்ராய் வச்சோ நீங்கள் பூட்டபிளாக மாற்றி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிவிடுங்க. என்ன ரீசன்னா, இது வந்து ஒரு டூலு. இந்த டூல் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கிற டூலு. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் டிடெக்ட் ஆகாது இருக்கும் இல்லைங்களா, அந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் டிடெக்ட் ஆகிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த டூலில் இருக்குது. இது ஆல்ரெடி இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஹார்ட் டிஸ்க்கும் இதுவும் இந்த இடத்துலையும் ஷோ ஆகலை. இதுக்கு வந்து மேனேஜரில் போய்ட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இங்கே வந்து வால்யூம் நேம் இல்லாமல் இருக்கும். உங்கள் எந்த SSDயோ எந்த ஹார்ட் டிஸ்க்கோ பார்த்துட்டு வால்யூம் நேம் வந்து இங்கே ஆட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு இங்கே வந்து C வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி Dக்கு வந்து D வந்து ஆட் பண்ணுறேன். சேஞ்ச் ட்ரைவ் பார்த்து போய்ட்டு ஜஸ்ட்டு ஆட் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு அந்த திஸ் PCயில் வந்து நமக்கு எல்லா வால்யூம்ஸும் ஷோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போது நாம் ஒன்ஸ் ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா இப்போது நமக்கு அது கிடைச்சிடுச்சு. இப்போ என்ன ப்ரொசீஜர், அந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து விண்டோஸ் அப்டேட் ஆகிட்ட அப்புறம் தான் நமக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ வந்து லாஸ்ட்டாக அப்டேட் ஆன ஃபைல்ஸ் எது இருக்கோ எல்லாமே டிலீட் பண்ண போகிறோம். அதுதான் இப்போ பண்ண போகிறோம். அது எல்லாமே பண்ணக்கூடாது. முக்கியமான அன்வான்டாக இருக்கிற ஃபைல்ஸை மாத்திரம் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரோக்ராம் ஃபைல்ஸு, ப்ரோக்ராம் 86 ஃபைல்ஸில் இருக்கிற அன்வான்ட் ஃபைல்ஸ், அதாவது கரண்ட் டேட் மாடிஃபைடு கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக எப்போ நமக்கு ப்ராப்ளம் இருக்கோ அந்த டேட்டில் வென் ப்ராப்ளமோ அந்த சமயத்தில் இருக்கிற அந்த ஃபைல்ஸ் அப்டேட் ஆகிருக்குங்களா, அதை மாத்திரம் ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு டிலீட் பண்ணிடுறோம். இல்லைன்னா கீபோர்டில் வச்சு நார்மலாக டிலீட் பண்ணிவிடுங்க. சேம் ப்ரொசீஜர் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அண்டு ப்ரோக்ராம் 86 ஃபைல்ஸ் ரெண்டுத்துக்கும் பண்ணிவிடுங்க. நான் இப்போ பண்ண போகிறேன். இப்போ அது டிலீட் பண்ணியாச்சு. இப்போது அதே மாதிரி Cயில் விண்டோஸில் டெம்ப்ரரி ஃபைல்ஸு உள்ளே இருக்கிற ஃபைல்ஸை டிலீட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃப்ரீ ஃபெட்சில் இருக்கிற உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் டிலீட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது டெம்ப்ரவரி ஃபைல்ஸ் ஃபோல்டரை செலக்ட் பண்ணி உள்ளே போய்ட்டு Ctrl A கொடுத்துட்டு செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு டிலீட் பண்ணிவிட்டேன். நீங்களும் டிலீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி விண்டோஸில் ஃபர்ஃபேஜ் ஃபைல் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே Ctrl A கொடுத்துட்டு ஜஸ்ட் டிலீட் பண்ணிவிடுங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் நமக்கு அந்த ரிஜிஸ்டரில் இருக்கும். அப்போது நம்ம ஆன் பண்ணும்போது மறுபடியும் அந்த ஃபிமேர் அந்த அப்டேட்டு மறுபடியும் நமக்கு டவுன்லோடாகி இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வந்து அதனால் இதை வந்து ரிமூவ் பண்ணி டிலீட் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இருங்க, சரி டிலீட் ஆகலை, இப்போ டிலீட் பண்ணிடலாம். ரைட் கிளிக் அண்ட் டிலீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி Cயில் விண்டோஸில் சிஸ்டம் 32ல் அதுக்குள்ளே இருக்கிற ட்ரைவர்ஸ்குள்ளே ஃபோல்டருக்குள்ளே
கிளிக் மாடிஃபைடு பண்ணிவிட்டு டேட் மாடிஃபைட் பண்ணிவிட்டு கரண்ட்டாக எந்த ஃபைல் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கோ அந்த ஃபைலை மாத்திரம் ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு டிலீட் பண்ணிவிடுங்க. என்ன ரீசன்னா இந்த டிரைவர்ஸ் ரிலேட்டடாக கூட ப்ளூ ஸ்க்ரீன் எரர்ஸ் வரும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டேட் மாடிஃபைடு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஃபைலை லேட்டஸ்ட் ஃபைலை ஜஸ்ட் டிலீட் பண்ணிடலாம். பாருங்கள், டிரைவர்ஸ்குள்ளே போயிட்டேன், டேட் மாடிஃபைட் கிளிக் பண்ணிட்டேன். இங்கே வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை, நான் ஆல்ரெடி டிலீட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்ட், அதாவது எப்போ ப்ராப்ளம் வந்திருக்கோ அந்த டேட் ஃபைலை மாத்திரம்தான் டிலீட் பண்ணணும். இப்போது டிலீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பேக் வந்துடுங்க. இப்போ சிஸ்டம் 32ல் பண்ணியாச்சு. அதே மாதிரி சிஸ் வாவ் 64 ஓகேங்களா, சியில் விண்டோஸ் 6 சிஸ்டம் 64 வாவ் 64 அண்டர் ஃபைலை சேம் ப்ரொசீஜர் டேட் மாடிஃபைட் எந்த ஃபைல் லாஸ்ட்டாக ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபைலை ப்ராப்ளம் ஃபேஸிங் டேட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் டிலீட் பண்ணி டேட். இப்போ என்ன ஆகும்னா இது எல்லாம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம டிரைவர்ஸ் ரிஃப்ரெஷ் அண்ட் ரீஸ்டார்ட் விண்டோஸ் அப்டேட்டில் ஏதாச்சும் ப்ளூ ஸ்க்ரீன் ப்ராப்ளம்னா இது ஆஃப்டர் அப்டேட்டிங் ப்ளூ ஸ்க்ரீன் இது வந்து லேட்டஸ்ட் டூலுங்க. இந்த டூல் ஆல்ரெடி அவைலபிள் இருக்கு. திஸ் கைண்ட் ஆஃப் related videos uploaded in my channel. Just subscribe Infinity Guidance and இந்த மாதிரி வீடியோ kind of videos we are uploading in my channel day by day. Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க.